அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஏஜி கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கணக்காய்வு மற்றும் தணிக்கை தலைவர். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக ஒவ்வொரு முக்கியமான தலைப்புகளையுமே எடுத்து வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வள்ளல் சீரீஸ் அப்படிங்கிற பேரில் இதுக்கு முன்னாடி 16 வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வினா கேட்குறேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கம் நல்லபடியாக போயிட்டு இருந்த காலத்தில் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. அதனால் அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணாங்க. அந்த சம்பவத்தோட பேர் என்ன, அது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சிஏஜி. ஸோ சிஏஜியை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தில் விதி 148லேருந்து 151 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. விதி 148லேருந்து 151 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. விதி 148ல் சிஏஜியை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய பதவி நியமனத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? 149ல் அவங்க என்னென்ன வேலைகள் செய்வாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கடமைகளை குறிப்பிட்டிருப்பாங்க. 150ல் பார்த்தீங்க அப்படின்னா விதி 150ல் வந்து ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் ஆடிட்டிங் பார்க்குற ஆர்டரை வந்து ஜனாதிபதிக்கு சொல்லுவாங்க. 51ல் அந்த சிஏஜி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, சிஏஜி அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க. இப்போ மத்திய அரசு ரிலேட்டடாக அப்படின்னா அதை வந்து நம்ம ஜனாதிபதிக்கிட்ட கொடுப்பாங்க. மாநில சம்மந்தப்பட்டதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு சிஏஜி அப்படிங்கிறது எப்போ வந்துச்சுன்னா 1858 தான் இந்த சிஏஜி அப்படிங்கிற நடைமுறை வந்துச்சு, ஆடிட்டர் வைக்கிறது, ஓகேங்களா? அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கி 1950 நம்ம குடியரசு ஆனப்போ இந்த விதியை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இதுக்கு மூலம் 1858 கொண்டு வந்தது தான். சிஏஜியோட முதல் தலைவர் யாருன்னா வி நரகரி ராவ் அப்படிங்கிறவர். வி நரகரி ராவ் 1948லேருந்து 1954 வரைக்கும் இந்த பதவியில் இருந்தார். ஒரு முறை இந்த பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் தான். சிஏஜியோட தற்போதைய தலைவர் யாருன்னா கிரிஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவர். கிரிஷ் சந்திர முர்மு 14வது சிஏஜியாக அவர் இருக்கிறார் 2020லேருந்து. சிஏஜியோட சம்பளம் வந்து 90,000 ரூபா, 90,000, ஓகேங்களா? சிஏஜி தலைவர் நியமனம் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். சிஏஜி தலைவரோட பதவி காலம் 6 ஆண்டுகள் இருக்கும், அல்லது 65 வயது வரைக்கும். எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ ரிட்டையர்மெண்ட்டு. பதவி நீக்கம் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் பண்ணுவோமோ, நாடாளுமன்றத்தில் அந்த பெரும்பான்மையை வச்சு 3/2 பங்கு அப்படிங்கிற பெரும்பான்மையை வச்சு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இவங்களோட பதவி நீக்கம் பண்ணலாம். மத்திய அல்லது மாநில பதவி எதையும் ஏற்கக்கூடாது சிஏஜியாக இருக்கிறவர். கணக்காய்வுத்துறை, தணிக்கைத்துறை என்று 2 துறைகளுக்கும் அவர் தான் தலைவராகவும் செயல்படுவார். இவரை பொது கஜானாவின் காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய மற்றும் மாநிலங்களின் வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்கறது தான் இவருடைய வேலை. ஆடிட்டர் பண்ணுறது தான், ஆடிட்டிங் பண்ணுறது தான் இவருடைய வேலை, ஓகேங்களா? பாராளுமன்றம் அல்லது சட்டப்பேரவை அனுமதித்த அளவீட்டின்படியே செலவுகள் செய்யப்படுதா அப்படின்னு இவர் ஆய்வு செய்வார். செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநர்களுக்கு அறிக்கைகளை கொடுக்கறது தான் இவருடைய வேலை, ஓகேங்களா? இப்போ இந்த தனியார் நிறுவனம் அப்படிலாம் பொதுத்துறைன்னு சொல்லுவாங்களா, இப்போ தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அதில் 51% அரசுக்கு பங்கு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியவும் ஆடிட் பண்ணுறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது, ஓகேங்களா? ஆடிட் ரிப்போர்ட்டெல்லாம் யார், ஜனாதிபதிக்கிட்டையும் கவர்னர்கிட்ட மட்டும்தான் இவர் சமர்ப்பிப்பார். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறத இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்க வந்து டிஸ்கஷனே போயிட்டுருக்கும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அப்புறம் என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிஏஜியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? முன்னாள் சிஏஜி ஃபஸ்ட்டு 1954லேருந்து ஏகே சந்தா, ஏன்னா ஃபஸ்ட்டு சிஏஜியை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவிலே பார்த்துருக்கோம். அடுத்த சிஏஜி வந்து 1954லேருந்து 60 வரைக்கும் சந்தா இருந்தார். அப்புறம் ஏகே ராய் வந்து 60லேருந்து 66 வரைக்கும் இருந்தார். எஸ் ரங்கநாதன் 66லேருந்து 72 வரைக்கும். ஏ பக்ஷி அப்படிங்கிறவர் 72லேருந்து 78 வரைக்கும் இருந்தார். கியான் பிரகாஷ் 78லேருந்து 84 வரைக்கும். டிஎன் சதுர்வேதி 84லேருந்து 90 வரைக்கும். சிஜி சோமையா 90லேருந்து 96 வரைக்கும். வி.கே. சுங்லு 96லேருந்து 2002 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ எல்லாருமே அவங்களுடைய பதவி காலத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க.
விஎன் கவுல் 2002லேருந்து 2008 வரைக்கும், வினோத் ராய் 2008லேருந்து 2013 வரைக்கும், சசிகாந்த் சர்மா 2013லேருந்து 2017 வரைக்கும், ராஜீவ் மக்ரேஷி 2017லேருந்து 20 வரைக்கும் இருந்தார். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.